வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடனம், விளையாட்டு என பல துறைகளில் பங்கேற்றாலும் ஆர்வமுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் பிஆர்டிசி பேருந்துகள் புறப்படும் நேரம், கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். +2 தேர்வில் புதுச்சேரி, காரைக்காலில் 92.41% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.26% குறைவு. மேலும் 55 அரசு பள்ளிகளில் ஒரே ஒரு பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. புதுவை, காரைக்காலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 பொதுத் தேர்வை 6566 மாணவர்களும் 7446 மாணவிகளும் என மொத்தம் 14012 பேர் தேர்வு எழுதினர். இதில் புதுவை அரசு, தனியார் பள்ளிகளை சேர்ந்த 5867 மாணவர்கள், 7081 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களில் 86.39%, காரைக்காலில் 81.65% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மொத்த சதவீதம் 85.35 ஆகும். இது கடந்த ஆண்டை விட 0.58% அதிகம். புதுவை, காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 155 உள்ளன. இதில் 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவையில் 51 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. காரைக்காலில் 4 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவை, காரைக்காலில் மொத்தம் உள்ள அரசு பள்ளிகள் 55. இதில் மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 100க்கு 100 மதிப்பெண்களை 526 பேர் பெற்றுள்ளனர். கணினி அறிவியலில் 165 பேரும், பிரெஞ்சு மொழி பாடத்தில் 135 பேரும், வணிகவியலில் 81 பேரும், கணிப்பொறி பயன்பாட்டில் 69 பேரும், பொருளியலில் 22 பேரும், கணிதத்தில் 20 பேரும், கணக்கு பதவியலில் 15 பேரும், இயற்பியலில் 9 பேரும், உயிரியலில் 4 பேரும், வேதியியலில் 3 பேரும், விலங்கியல், வணிக கணிதம், மனையியல் தலா ஒருவரும் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். நடப்பு கல்வியாண்டுடன் தமிழக பாடத்திட்டம் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பில் நிறைவடைகிறது. வரும் கல்வியாண்டிலிருந்து 12ஆம் வகுப்பில் CBSE அரசு பள்ளிகளில் அறிமுகமாகிறது. இவ்வழி தேர்வுகள் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் பிஆர்டிசி பேருந்துகள் புறப்படும் நேரம், கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இருந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அதிகாலை 4 மணி முதல் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பயணிக்க அனைத்து நாள்களிலும் முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு கட்டணம் ₹18 உள்பட ₹173 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் பிஆர்டிசி பேருந்துகள் கட்டண விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் புதுச்சேரி, காரைக்கால் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களிலும் பிஆர்டிசி இணையத்திலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என பிஆர்டிசி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் 2023-24ஆம் கல்வி ஆண்டில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மாநில அளவில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளியில் A1, A3 பிரிவுகளில் சேர்த்து மொத்தம் 78 மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 78 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். முதல் மாணவியாக நித்யா 552 மதிப்பெண்களும், இரண்டாவது மாணவி பிரீத்தி 523 மதிப்பெண்களும், மூன்றாவதாக ஹேமாஸ்ரீ மாணவி 517 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மாணவி ஹேமாஸ்ரீ கணினி அறிவியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். பள்ளி துணை முதல்வர் சிவக்குமார் மற்றும் தலைமை ஆசிரியர் வசந்தி ஆகியோர் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரண்டாவது முறையாக இப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
நடனம், விளையாட்டு என பல துறைகளில் பங்கேற்றாலும் ஆர்வமுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் க்ளூனி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஸ்ரேயா 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரது பெற்றோர்கள் மதன்ராஜ், தீபா இருவரும் பேராசிரியர்கள். மேலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஸ்ரேயா, +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், கடவுளின் அருளாலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்போடு வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடனம் மற்றும் பள்ளி அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றதுடன் படிக்கும் நேரங்களில் ஆர்வமுடன் படித்ததால் முதலிடம் பிடித்ததாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் MBA படித்துவிட்டு பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கும் பணியில் சேர ஆர்வம் இருப்பதாக தெரிவித்தார். என்னோட டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் முன்னாடி படித்த ஸ்கூல்ஸ்லேருந்தே ஃபுல் க்ளூனி மேனேஜ்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. என் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. என் பேரண்ட்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட். அப்புறம் என்னோட அண்ணா, அவன் தான் மோட்டிவேட் பண்ணி, பரவாயில்ல காமர்ஸ் குரூப் எல்லாரும் கீழ்த்தனமாக சொல்கிறாங்க, நீ நல்லா பண்ணு அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணான். ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. புதுச்சேரியில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 60 சென்டிமீட்டர் விட்டம், 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கிராம மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ் அக்ரஹாரம் ஊரில் ஏரி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் உள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பெரிய ஆலமரத்தின் கீழ் முட்புதர்களை வெட்டி சுத்தம் செய்து அப்புறப்படுத்தினர். அப்பொழுது உரை கிணறு இருப்பது அறிந்தவர்கள் அதனை தோண்டி பார்த்தனர். இந்த உரை கிணறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் விட்டம், 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உரைகள் ஒன்றின் மீது ஒன்று சொருகி அடுக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமண் உரையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது. இது பண்டை தமிழரின் சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு உரை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். உரை கிணறு இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த கருப்பு கலர் தான் தண்ணியை பியூரிஃபை பண்ணுறது. அதாவது தண்ணி சுத்தப்படுத்தி அந்தாண்ட வெளியில் விடும். இப்படி வர்ற தண்ணியை நாகரிகமாக மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்போவே இந்த மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற நிலைமையில் அப்போவே இருந்துருக்கிறாங்க மக்கள்ன்றதுக்கு இது தாங்க ஆதாரம். இதன் வழியாக சுத்தமான குடிநீர் ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். இதை மொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு சுத்தமான குடிநீராக உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகாய தாமரை இல்லாமல் அழகாக காட்சியளிக்கும் கனகன் ஏரியில் மீண்டும் படகு சவாரி துவங்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. திலாஸ்பேட்டையில் கழிவுநீர் விடப்படும் ஆகாய தாமரை செடிகள் மண்டியும் இருந்த கனகன் ஏரி முன்னாள் ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கையால் பொலிவு பெற்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு இறுதியில் ஏரியை ஆய்வு செய்த கிரண்பேடி உடனடியாக ஏரியை சுத்தம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ஆகாய தாமரைகள் இயந்திரங்கள் மூலமாக அகற்றப்பட்டதோடு நடைபயிற்சி செய்வதற்கு ஏரிக்கரை சமன்படுத்தப்பட்டது. மேலும் பொதுமக்கள் அமரும் வகையில் இருக்கைகளும் 2 கழிப்பறைகளும் கட்டப்பட்டு படகும் விடப்பட்டது. அதன் பிறகு சரிவர பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரைகள் மண்டி கனகன் ஏரி பொலிவிழந்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு கனகன் ஏரி முழுவதும் பரவி கிடந்த ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டு மீண்டும் அழகாக காட்சியளிக்கின்றது. நகர பகுதியில் படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற இடமாக கனகன் ஏரி உள்ளது. இதனை சரிவர பராமரித்து மீண்டும் படகு சவாரியை துவங்கினால் மாநில சுற்றுலா வளர்ச்சி வருவாய் கிடைக்கும் எனவும் இதற்கான பணிகளை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கு பகல் 12 மணி அளவில் மகா குரு பூஜையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது.
நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடனம், விளையாட்டு என பல துறைகளில் பங்கேற்றாலும் ஆர்வமுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் PRTC பேருந்துகள் புறப்படும் நேரம், கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுகரை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.